இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு இனிப்பை செய்ய போறோம். அது நோ பேக் டெசர்ட். இதுக்கு கேஸ் வேண்டாம், அவன் வேண்டாம். இன்னைக்கு நம்ம நட்ஸ் சாக்லேட் டோம்ஸ் செய்ய போறோம். இது ரொம்பவே சுலபமானது. யார் வேணாலும் இதை தயார் பண்ணலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜார எடுத்துக்கலாம். இதுல என்கிட்ட கொஞ்சம் நறுக்கின வால்நட்ஸ் அப்புறம் பாதாம் இருக்கு. நட்ஸ் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்க ரெண்டும் சேர்த்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நறுக்கி இருக்கிறதுனால நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. இது 100 கிராம். அதே 100 கிராம் அளவுல நார்மல் பிஸ்கட் பவுடரை எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி. இது சரியா இருக்கும். நீங்க டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் இல்லாட்டி குறைஞ்ச அளவு இனிப்பு பிஸ்கெட் இருக்கு, அது கூட எடுத்துக்கலாம். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சாக்லேட் பிஸ்கெட்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸ நான் மிக்சர் ஜார்ல இப்படி எடுத்துக்கிறேன். இத பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த நட்ஸ் பவுடர் ஆயிருச்சு. நான் இந்த நட்ஸ் பவுடர் அப்புறம் பிஸ்கட் பவுடர் ரெண்டையும் ஒரு மிக்சிங் பவுல்ல எடுத்துக்கிறேன். இதை இப்ப கலக்கிக்கலாம். இப்ப இது கூட சேர்த்துக்க என்கிட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் இந்த கண்டென்ஸ் மில்க் இருக்கு. இதை நான் சேர்த்துக்கிறேன். பொதுவா நான் எடுக்கிற பிஸ்கெட்ஸ் இனிப்பு கம்மியா இருக்கும். அதே மாதிரி நட்ஸ்ல கூட எந்த இனிப்பும் இருக்காது. சோ நான் கண்டென்ஸ் மில்க பயன்படுத்த போறேன். ஒருவேளை உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் கிடைக்காட்டி அப்ப நீங்க 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரைய சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்க கெட்டியான சர்க்கரை பாக தயார் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். ஆனா கண்டென்ஸ் மில்க பயன்படுத்தும் போதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். பரோட்டா செய்ய தேவையான மாவு மாதிரி இப்ப இது ஆயிருச்சு. பொதுவா எனக்கு மாவு இந்த மாதிரி தான் வேணும். இதுக்கு அர்த்தம் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு நல்லா ஒட்டிக்கிச்சு. எந்த இடத்துலயும் பவுடர் மாதிரி இருக்க கூடாது. இல்லாட்டி நம்ம டோம டீமோல்ட் செய்யும் போது இது முழுசா செதற ஆரம்பிச்சிரும். இப்ப சரியா இருக்கு. இங்க என்கிட்ட இப்ப டார்க் சாக்லேட் இருக்கு. அதாவது குக்கிங் சாக்லேட், இது மாதிரியான டார்க் கம்பவுண்ட். இப்ப இத உருக வச்சுக்கலாம். இங்க நான் 120 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கிடைக்கக்கூடிய பார் தான். இப்ப உருக்கிக்கலாம். இப்ப டார்க் சாக்லேட் உருகிருச்சு. இத கலக்கும் போது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். டார்க் சாக்லேட்டுக்கு பதிலா நீங்க ஒயிட் சாக்லேட் இல்லாட்டி மில்க் சாக்லேட்ட கூட எடுத்துக்கலாம். இது முழுசா உங்க பொறுப்பு தான். உங்களுக்கு விருப்பப்பட்டது. இது ரொம்பவே வெர்சடைலான ஒரு இனிப்பு. இது உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்ப நான் இந்த டோம நான் ஒரு சிலிகான் மேட்ல தயார் பண்ணிக்கிறேன். சோ இத ஈஸியா டீமோல்ட் பண்ணிக்கலாம். இங்க என்கிட்ட ரவுண்ட் ஷேப் ஒரு சின்ன ட்ரே இருக்கு. அதனாலதான் இந்த இனிப்பு பேரு நட்ஸ் சாக்லேட் டோம். நான் இத எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லாட்டி கப்கேக் செய்ய பயன்படுத்துற சிலிகான் மேட்டை கூட யூஸ் பண்ணி இந்த இனிப்பை தயார் பண்ணிக்கலாம். இந்த மோல்ட நான் எடுத்திருக்கிற இந்த உருகின சாக்லேட்டை வச்சு முழுசாலா நிரப்ப வேண்டாம். பொதுவா மோல்டோட பக்கங்கள்ல லேசா கவர் பண்ணா போதும். நான் அதை சொல்றேன். நான் இந்த சின்ன ஸ்பூனை எடுத்துட்டு மோல்டுல இப்படி வச்சு இதோட பக்கங்களை சாக்லேட்ல இந்த மாதிரி ஒட்ட வைக்க முயற்சி பண்றேன். கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்க இத ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சா சாக்லேட் இப்படி பக்கங்கள்ல இருந்து கொஞ்சம் நகரும். ஏன்னா நம்ம இத 2 தடவை கோட்டிங் செய்யணும். முதல்ல நான் ஃபர்ஸ்ட் கோட்டிங்க செய்யறேன். அடுத்ததா செகண்ட் கோட்டிங்க செஞ்சுக்கலாம். இது மாதிரி தான் மோல்ட சாக்லேட்டை வச்சு பிரஷ் பண்ணிக்கணும். இப்ப முதல் கோட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் இத இந்த மாதிரி நகர்த்த முயற்சி பண்றேன். பாருங்க, இப்படி இத ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். சோ சாக்லேட் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் 2வது கோட்டிங் பண்ணலாம். இப்போ இன்னும் ஒரு கோட்டிங் கூட பண்ணிக்கலாம். இது 5 நிமிஷத்துல கொஞ்சமா செட் ஆயிரும். இதனால இது மேல கேப் இருக்கிற இடங்கள்ல ஒரு லேசான லேயரை செஞ்சுக்கலாம்.
இந்த தடவை சாக்லேட் நல்லா ஆறிருச்சு. இதனால பக்கங்கள் ரொம்ப நல்லா ஒட்டி இருக்கு. பொதுவா இந்த 2வது கோட்டிங் இத பக்கங்கள்ல மட்டும்தான் நிறைய செய்யணும். ஏன்னா முதல் தடவை பக்கங்கள்ல சாக்லேட் சேர்க்கும் போது அது நடுவுல தான் நிறைய போகும். சோ 2வது கோட்டிங்க பக்கங்கள்ல மட்டும் செஞ்சுக்கலாம். இல்லாட்டி நடுப்பகுதியில சாக்லேட் நிறைய ஆயிரும். இப்ப 2வது கோட்டிங் கூட முடிஞ்சிருச்சு. இங்க மிச்சம் இருக்கிறத சுத்தம் பண்ணிக்கலாம். இது தேவையில்ல. சோ நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். மறுபடியும் இந்த மோல்ட ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். சோ இது நல்லா செட் ஆயிரும். இப்ப இந்த மோல்ட ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட் அப்புறம் நட்ஸ் பவுடர் இத லேசா கைகளால அழுத்திக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இதுல இருந்து கைகளோட உதவியால சின்ன பூரி மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம டிக்கி செய்யற மாதிரி செஞ்சுட்டு இத குழியில ஃபில் பண்ணிக்கலாம். நிறையலாம் அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லேசா அழுத்தி செஞ்சா போதும். குழியோட பக்கங்கள்ல ரொம்ப லேசா அழுத்திக்கிறேன். நம்ம நடுப்பகுதியில செஞ்சிருக்கிற குழியில நிரப்புறதுக்காக என்கிட்ட கேரமல் சாஸ் இருக்கு. இத நடுப்பகுதியில நிரப்பிக்கலாம். கேரமல் சாஸ் எப்படி செய்யறதுன்னு என் வீடியோல இருக்கு, பாத்துக்கோங்க. உங்களுக்கு கேரமல் சாஸ் வேண்டானா கனாஷ கூட நீங்க சேர்த்துக்கலாம். கனாஷ் எப்படி செய்யறதுன்னு நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்திருக்கேன். ஒருவேளை எதுவுமே இல்லாட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய கிட் ஸ்ப்ரெட் பிரெட்ல தடவி சாப்பிடுவோம் இல்லையா, சாக்லேட் ஹேசல்நட் ஸ்ப்ரெட், ஜாம் சேர்த்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்க விருப்பம் தான் அது. இதுல நான் நிறையலாம் சேர்க்க போறதில்ல. 1/2 டீஸ்பூன் கேரமல மட்டும்தான் நடுப்பகுதியில சேர்த்துக்க போறேன். கேரமல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இப்ப மேல வந்திருக்கிற கூடுதலான பக்கங்களை, அதாங்க இந்த பிஸ்கெட் அப்புறம் நட்ஸ் ஃபில்லிங்ஸ நான் முதல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து இது மாதிரி கீழே தள்ளிக்கிறேன். இல்லாட்டி நமக்கு ஒரு தட்டையான தளம் கிடைக்காது. இப்ப எங்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்கோ, எங்கெல்லாம் கேரமல் தெரியுதோ அங்கெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க பொடிய இப்படி ஃபுல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்ப இதுல மறுபடியும் நம்ம உருகின சாக்லேட்ட ஒரு கோட்டிங் போட்டுக்கலாம். சோ டோம் ஃபுல்லா சீல் ஆயிரும். அதனால இப்ப நான் ஒரு ஸ்பூன் மேல சாக்லேட்ட சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி செஞ்சுக்கோங்க, சரியா இருக்கும். இப்ப இந்த மோல்ட மறுபடியும் ஃப்ரிட்ஜ்ல ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இதனால சாக்லேட் நல்லா செட் ஆயிரும். நம்ம கேரமலுக்கு உள்ள சேர்த்திருக்க பிஸ்கெட் அப்புறம் நட்ஸ் பொடி இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப சரியா செட் ஆயிரும். இப்ப நம்ம டோம்ஸ வெளியில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இத மோல்டுல இருந்து வெளியில எடுத்துக்கலாம். இது சிலிகான் அப்படிங்கறதுனால ரொம்ப ஈஸியா வெளியில வந்துரும். முதல்ல பக்கங்கள்ல இருந்து லேசா பிரிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, ரொம்பவே சீக்கிரமா வெளியில வந்துருச்சு. நம்ம சிலிகான் மேட்ல செய்யும் போது நல்ல ஒரு பளபளப்பு கிடைக்கும். இங்க நான் மறுபடியும் கொஞ்சமா, அதாவது ஒரு 5 கிராம் டார்க் சாக்லேட்டை எடுத்து உருக்கி வச்சிருக்கேன். இதை இப்ப மேல் பக்கத்துல இருந்து தூவணும். இங்க உங்களுக்கு ஒயிட் சாக்லேட் வேணும்னா அத கூட எடுத்துக்கலாம். இத ஸ்பூனை வச்சு கூட செய்யலாம். நான் பைப்பிங் பேக்ல செய்யறேன், ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்ப இத இப்படி பரவலா தூவிக்கிறேன். நான் இத ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் பண்றேன். இப்ப என்கிட்ட சில கோல்டு பேப்பர் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு பேக்கரி ஸ்டோர்ல கிடைக்கும். கேக் டெக்கரேஷன் செய்ய இத பயன்படுத்துவாங்க. ஒரு பாட்டில்ல உங்களுக்கு கிடைக்கும். இதோட மேல் பக்கத்துல இருந்து மட்டும் இந்த கோல்டு பேப்பரை இப்படி வச்சுக்கலாம். இது ஸ்வீட்ல வைக்கிற கோல்டு ஒர்க் இல்ல, இது முழுசா சாப்பிடுறது தான். இத கேக்ல பயன்படுத்துவாங்க. ஒருவேளை உங்களோட கோல்டு பேப்பர் நல்லா ஒட்டலனா உருகின சாக்லேட்ட ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேல இந்த கோல்டு பேப்பரை வச்சா ரொம்ப நல்லாவே இது ஒட்டிக்கும். இப்போ என்னோட எல்லா சாக்லேட் டோம்ஸுமே ரெடியா இருக்கு. இத சீக்கிரமா பரிமாறிக்கிறேன். அப்புறம் இந்த டோம்களை நீங்க ரொம்ப ஈஸியா ஃப்ரிட்ஜ்ல 1 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்.
இத ஃப்ரீசர்ல எல்லாம் வைக்க வேண்டாம், ஈஸியா ஃப்ரிட்ஜ்லயே 1 மாசத்துக்கு வச்சுக்கலாம். இப்ப இந்த இனிப்பை எடுத்து நான் சர்விங் பிளேட்ல வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஒருவேளை கோல்டு இல்லனா அப்ப குழந்தைங்களுக்காக வரக்கூடிய இந்த ஸ்பிரிங்கிள்ஸ இல்லாட்டி அதே பொடிய இதோட மேல் பக்கத்துல வச்சுக்கலாம். உங்க கற்பனை தான். இப்ப இங்க தயாராயிருச்சு நோ பேக் சாக்கோ நட்ஸ் டோம். இத இப்ப நான் வெட்டிக்கிறேன். கொஞ்சம் கேரமல் உங்களால நடுவுல பார்க்க முடியும். பாருங்க எவ்வளவு அழகா வெளியில வருதுன்னு. இப்ப என்ன சொல்லுவேன்? கேரமல், நட்ஸ், டார்க் சாக்லேட். நீங்களே சொல்லுங்க.